இதான் அந்த ஆப்மா. சரியா? ஓகே. இதான் அந்த ஆப்பு. இதில் என்ன பண்ணால் இந்த பற்றி அப்ளை மேஸ்ன்னு சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணால் இப்போ ஒன்று வரும். இந்த தேனியை கொண்டு வந்து அப்படியே இந்த ஃப்ளார் டப்டாக ஜெயிச்ச விளம்பரம் அமௌண்ட் எல்லாம் அவங்களே பாதி அந்த கமிஷன் விளம்பரத்தை எடுத்துட்டாங்கடா. பார்க்கணும். அந்த விளம்பரம் முடிஞ்சோன்னா இந்த இன்ட்டு சிம்பிள் அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து 18 காயின் இருக்கா? ஓகே, 19 காயின் இருக்கு இப்போ பார்த்ததுனால. ஸோ நமக்கு வந்து என்ன டாஸ்க் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் இருக்க சூப்பர் ஆஃபரு இதில் போனீங்கன்னா இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 29 காயின் கேட்டிருக்காங்க, 29 டைமண்ட் கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மகிட்ட இருக்குது வந்து 19 டைமண்ட் தான் இருக்குது. ஸோ 29 டைமண்ட் இருந்துச்சுன்னா இதை ஓப்பன் பண்ணோம்னா இப்படி இப்படி கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து இதுக்குள்ளே வந்து ஒரு 500 காயின் 450 காயின் இது மாதிரி இருக்கும். ஸோ 29 டைமண்டை கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து 500 காயின் 450 காயின் இது மாதிரி நமக்கு கொடுப்பான். டைமண்ட் கொடுத்தோம்னா காயினாக கொடுப்பான். ஓகே, அதை கிளிக் பண்ண இப்போ இன்சஃபிஷியன்ட் பூஸ்ட்னு இருக்கா, இன்னும் 10 பூஸ்ட் நமக்கு வேணும். ஸோ மறுபடியும் அதை ப்ளே பண்ணிவிட்டு ஒரு காயினை நம்ம ஏர்ன் பண்ணோம். சரியா? ஒரு காயினை ஏர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து இப்போ 29 காயின் தேவை. ஸோ இந்த 29 டைமண்ட் தேவை. 19 தான் இருக்குது. அது ஏர்ன் பண்ணி அந்த கேம் ஒரு வாட்டி கேம் விளாண்டோம்னா ஒரு டைமண்ட் கொடுப்பாங்க. சரியா? அந்த கேம் வந்து தேனி விளாண்டோம்ல அதை வச்சுட்டு விளாண்டோம்னா ஒரு ஒரு ஆடு பார்த்தோம்னா ஒரு டைமண்ட். ஸோ இதில் 29 வரையும் போயிட்டு இதை எடுத்துட்டோம்னா 29 காயின் வந்துடும். ஓகேவா? மொத்தமாக சேர்த்துட்டு ஓகே, வேலெட்டுக்குள்ள போனோம்னா இந்த இடத்துல காயின் பேலன்ஸ் காயின் காட்டும். ஓகே, நான் அவ்வளோதான் எடுத்திருக்கேன் பாரு. 10 25 10 அவ்வளோதான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து ரீடம் கொடுத்து யூபிஐயில் தான் நம்ம பண்ண போகிறோம். யூபிஐயில் கொடுத்து உடனே வந்துடும். கொடுத்துட்டு இதில் போட்டு பாரு 800 காயின் 5 ரூபா, 1200 காயின் 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னா 7500 காயின் எடுத்து 50 ரூபா எடுத்தேன். இப்போ 7500 இப்போ நான் எனக்கு 1600 காயினுக்கு மேலே 2000 காயின் இருக்குது. அதனால இது வந்து எனக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நான் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் எனக்கு 4000 காயின் 25,000 காயின் இதை 4000 காயின் வந்து நான் 25,000 வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போ கூட வித்ட்ரா கொடுக்குறேன் பாரு 10 ரூபா 10 ரூபா கிளிக் பண்ணிட்டேன். ரீடம் நான் கொடுத்துட்டேன். கொடுத்தோன்னே எனக்கு வந்து சப்மிட் ஆயிரும். ரெக்வெஸ்ட் வந்து சப்மிட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ ஏதோ அவ்வளோதான். இந்த வித்ட்ரால் ரெக்வெஸ்ட்டு ஹேஸ் பின் பிளேஸ்ட்னு வந்துருச்சா? அவ்வளோதான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு வந்து அது வந்து ஒரு அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். இந்த பெண்டிங் கட்டு தான். மற்ற எல்லாமே எனக்கு ஓகே ஆயிடுச்சு. சக்ஸஸ்னு வந்துருச்சு. இப்போ வந்து இப்போ கொடுத்தனால இது பெண்டிங் காட்டுது. இன்னும் ஒரு எப்படியும் ஒரு இன்னைக்கு ஒரு மதியானத்துக்குள்ளே என் அக்கௌண்ட்டில் அந்த 10 ரூபா கிரெடிட் ஆயிரும். இதுதான் ஒர்க்கு, வேறு எதுவுமே இல்லை. இதுதான் ஒர்க்கு. டாஸ்க் இருக்குது, சர்வே இருக்குது, இதெல்லாம் இருக்குது. எல்லோரும் விளாடலாம். ஆனால் எனக்கு பிடிக்கல. அதில் நிறைய ஏர்ன் பண்ணுற மாதிரி இல்லை. அது ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுது. இந்த கேம் விளாட்றது எனக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் இதை வச்சு முடிச்சிட்டேன்.